friends, welcome to Steffi Ulagam. நிறைய பேர் வந்து போன வாரம் அரிசோனா ஷாப்பிங்ல நீங்க என்ன வாங்குனீங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து ரொம்பலாம் வாங்கல. ஆனா அங்க இருந்த ஒரு பொருளும் வந்து அவ்வளவு அழகா இருந்துச்சு. நல்லா விண்டோ ஷாப்பிங் பண்ணேன். அப்படியே ஆடு பார்த்துட்டே ஒரு பொருளையும் அவ்வளவு அழகா இருந்துச்சு. நான் வந்து கொஞ்சம் நம்மளோட மெட்ராஸ் சமையலுக்கு வீடியோஸ்க்கு யூஸ் ஆற மாதிரி கொஞ்சம் பொருட்கள் மட்டும் வாங்குனேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர் செட் வாங்குனேன். இது வந்து அந்த மெஷரிங் ஸ்பூன். அதில் இந்த குட்டி 1/4 கப் இருக்கும்ல அந்த சைஸை பார்த்ததும் அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக சின்னதாக அழகாக இருந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே கொஞ்சம் காப்பர் வெசல்ஸ்லாம் இருக்குது, அதனால அது கூட மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட் எடுத்தேன். இதில் வந்து ஒரு செட் தான் இருந்துச்சு, அதனால் டமாலில் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து நான் வீடியோவில் ஏற்கனவே காமிச்சிருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததும் அந்த ஸ்டாண்டோட வச்சுருந்தாங்கல்ல, சரி ஒரு இந்த ஸ்டாண்டோட கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஸ்டாண்டுக்கு தனி விலை, தனித்தனி விலை போட்டிருந்தாங்க. ஒரு பீஸும் தனித்தனி விலை போட்டிருந்தாங்க. சரி ஓகே 5 மட்டும் வாங்கினேன். எப்படி நமக்கு வந்து அது யூஸ் ஆகும் ரொம்ப. அதுக்கப்புறமா சின்னதாக இந்த மாதிரி ஒரு கிண்ணம். இது வந்து பெருசாக யூஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனால் என்னவோ தெரியல, டக்குன்னு ஃபஸ்ட்டு அந்த கடைக்கு போனோமா, அதனால் இதை பார்த்ததும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து வீடியோவில் இது காமிச்சிருப்பேன். இதில் வந்து 2 தான் வச்சுருந்தாங்க. இது வச்சுருந்தாங்க, அப்புறம் அதுவும் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஹனிபி இருந்ததா, சரி ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது எடுத்தேன். சின்னதாக ஒரு ஹனிபி, அதுக்கு வந்து 2 கண்ணில் மட்டும் ஒரு சின்ன கல் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வந்து நம்மளோட குங்கும சிமிழ்லாம் இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து குங்குமப்பூவும் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்பூன், இது வந்து நான் இங்கே இது வரைக்கும் பார்த்ததில்ல, அங்கே தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். இது வந்து சின்னதாக ஒரு காப்பரில் அந்த கைப்பிடி மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா 2 இந்த மாதிரி ஸ்பூன், இது வந்து நமக்கு இங்கேயுமே கிடைக்கும். அப்புறமா இன்னொரு மெஷரிங் ஸ்பூன். இதே மாதிரி நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து ஒரு மெஷரிங் ஸ்பூன் செட் இருக்குது. நாங்கள் வந்து ரொம்பலாம் பார்க்குறதுக்கு வந்து டைம் கிடைக்கல, ஏன்னா வந்து அங்கேருந்து அப்புறமா வந்து மலை மாதிரி ஏறி போகணும்ல, அது வந்து இருட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். அதனால் வந்து ரொம்பலாம் பார்க்க முடியல. அந்த ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து கல்யாணம் வந்து குஜராத்தி ஸ்டைலில் இருந்தாலும் கிட்டத்தட்ட நம்ம ஊர் கல்யாணம் மாதிரி தான் இருந்தது. சில முறைகள்லாம் வந்து எதிர்மாலை போடுவாங்கல்ல, அது அப்புறமா வந்து தேங்காய் உடைக்கிறது, அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட கல்ச்சரில் இருக்கிற மாதிரியே தான் இருந்தது. அதுக்கப்புறமா கடைசி ஃபங்க்ஷன் வந்து விடை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பொண்ணோட அம்மா அப்பா வந்து பொண்ணை அமுச்சு வைக்கிறது, அந்த ஈவெண்ட்டை வந்து விடை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே வந்து நம்ம கல்யாணத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று மிஸ் ஆச்சு, தாம்பூலம் இல்லையே அப்படின்னு நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா அமேசானில் வந்து இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணதும் ஏதோ செஸ் போர்டு அப்படின்னு நினச்சிட்டேன். என்னடா இது, நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தா சீஸ் போர்டு அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து ஆன்லைன்லேயே அனுப்பிச்சிருக்காங்க, அமேசான்லேயே அனுப்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு நோட் எழுதி வச்சுருக்காங்க. நந்தன் அண்ட் மோனிகாட்டேருந்து ஒரு சின்ன நோட் அப்படி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து சமையல் ஆளுங்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுப்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை ஓப்பன் பண்ணல, சரி வீடியோக்காக வச்சுருந்தேன். நல்ல வெயிட்டான கிஃப்ட். ஓ செம்ம. இதில் வந்து என்னெல்லாமோ அந்த கட்லரி எல்லாம் வச்சுருக்காங்க. நம்மளாம் சீஸ் போர்டு ஆளுங்க கிடையாது. ஆனால் சரி ஓகே, ஆனால் நல்லாயிருக்கு, க்யூட்டாக இருக்குது, சின்ன சின்னதாக. இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. சாக் பீஸ், இந்த குச்சி, நைஃப், அப்புறமா 2 குட்டி கிண்ணம். இது வந்து அந்த டிப்பு வைக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஸ்லேட். இதை வந்து இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்குதுன்னு எழுதி வச்சுப்பாங்களோ, எனக்கு இதை பற்றியெல்லாம் ரொம்ப தெரியாது. நம்மளெல்லாம் பார்த்தா சீஸ் சாப்பிட்ற ஆளுங்க மாதிரியா இருக்குது, நல்ல பிரியாணி சாப்பிட்ற ஆளுங்களை. அப்புறமா 2 இன்னொரு ஸ்கொயர் கிண்ணம், குட்டி குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஆளுங்களான்னு எனக்கு தெரியல. நான் கண்டிப்பாக இது வரைக்கும் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இதிலலாம் வந்து சீஸ்லாம் வைக்கணும் போல் இருக்குது. இது படிக்கணும்னு நினைக்கிறேன் தனியாக. நம்ம இதை மூடி வச்சிடலான் இருக்கேன். கரெக்டுங்க, சீரியஸ் ஒன்றும் தெரியல. இந்த 2 போர்டு மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேர் எழுதி வச்சு சீஸ் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கெல்லாம் சீன் கிடையாது. அதனால் நான் இதை வந்து அப்படியே வச்சிடலான் இருக்கேன். நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரப்போ இங்கே வந்து கொஞ்சம் வடை
சமோசா அதெல்லாம் வச்சுட்டு இங்கே 2 சட்னி சாம்பார்லாம் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ட்ரேக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சீஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை. நம்ம ஆளுங்கெல்லாம் வடை சட்னி தான். இதெல்லாம் நல்லாயிருக்கு. அந்த சின்ன சின்ன டூல்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஃப்ரூட்ஸ் எல்லாம் குத்தி குத்தி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் நமக்கு பெருசாக யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். வச்சுக்கலாம். எடுத்த ஸ்பீட்லேயே அப்படியே உள்ளே வச்சுட்டேன். நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து யூஸ் பண்ணி பழக்கம் இல்லாததுனால எனக்கு வந்து அவ்வளோ தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்நாக் சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இதை வந்து நம்ம அப்படியே பேக் பண்ணி ஏதாச்சும் சீனான ஆளுங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் சர்வ் பண்ணுறாங்க. சீஸ், அது கூட வந்து ஆலிவ்ஸ், மீட், அப்புறமா ஃப்ரூட்ஸ், கிராக்கர்ஸ் அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி அழகாக பரிமாறுறாங்க. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், அலாண்ட்ரா வந்து இனி ஸ்கூலுக்கு போக போகிறா. இது வரைக்கும் வந்து ஹாப்பியும் அலாண்ட்ராவும் வந்து எப்போ பார்த்தாலும் சேர்ந்தே தான் சுற்றிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று ஜாலியாக அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இனி அவள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னா ஹாப்பி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் வந்து இன்னொரு முயல் குட்டி வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஹாப்பி வாங்கின இடத்துலையே வந்து சொல்லி வச்சுருந்தோம். அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, 8 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் உள்ள முயல் குட்டி இருக்குது, வேணா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து ப்ரௌன் கலர், கொஞ்சம் டார்க் கலர் முயல் குட்டி வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து 2 பேர் யோசிச்சு வச்சுருக்கேன். குக்கி, கொக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் யோசிச்சு வச்சுருக்கேன். நம்ம வந்து போய் பார்த்துட்டு வரலாம் இன்னைக்கு. என்னதுடா அது? பீகாக். ஹாய் சொல்லிட்டு வரியா? அங்கே பாரு, அங்கே பாரு. போமா? பன்னி இருக்கா பார்க்க போமா? வா. இது ஹாப்பியா? எந்த ஹாப்பி வாங்குவோம் பாரு. இந்த ஹாப்பி வாங்குவோமா? ஹாய். இங்க பாரு, பாரு குட்டி பண்ணி பாரு. ஹலோ, வரியாடா? வரியா? வீட்டுக்கு போமா? அங்கே உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஹாப்பி. இந்த இது பேர் வந்து ஃப்ளம்மிஷ் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப். அது வந்து அவ்வளோ பெருசாகும். இது வந்து இந்த அளவுக்கு பெருசாகும். இதை தான் வாங்கி கேட்டுட்டு இருக்கா. இதை தூக்கிட்டு போகிறதுக்கே 2 பேர் வேணும் போல இருக்கு. அது வாங்க முடியாது, அது ரொம்ப பெருசாயிரும். ஸ்விங்ல போகுது பார்த்தியா? ஸ்லோவாடா. எங்க கூட்டிட்டு போற? பயந்துருவான். ஸ்லோவா கீழே. குட்டி ஹாப்பி வந்து வாங்கின அன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் பயந்து போயிருந்தது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஆனால் கொக்கோ வாங்கி வந்து 4 நாள் ஆகுது. இன்னும் வந்து ரொம்ப பழகலை, கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்குது. ஹாப்பி வந்து நம்மளை பார்த்ததும் ஓடி வரும். கொக்கோ வந்து நம்ம எந்திரிச்சதும் ஓடி போயிடும். இன்னும் வந்து ரொம்ப பழகலை. இப்போ 4 நாள் தான் ஆகிறனாலையான்னு தெரியல, இன்னும் ரொம்பலாம் ஃப்ரெண்ட்லியாக வரல. ஆனால் வந்து ஹாப்பியும் கொக்கவும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நம்ம வந்து இதை தடவுறதுக்கு போனால் கூட குடுக்குடுன்னு ஓடி போய் ஹாப்பி பக்கத்தில் உட்காந்துக்கும், ஏதோ ஹாப்பி காப்பாற்றுற மாதிரி. ஆனால் நல்லா இருக்குது. 2 பேரும் இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த மாதிரி இருக்குது.
நம்ம வாங்கும்போது 11 வாரம் ஆயிருந்தது. கொக்கோ வந்து இப்போதான் வந்து 8 வார குழந்தை. அதனால தான் ஒரு வேளை இன்னும் அதுக்கு ரொம்ப தெரியலையானும் தெரியல. காய்ச்சலா? ஐயோ, பார்ப்போம், டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். டே ஹாப்பி, என்னடா உனக்கு காய்ச்சலா? நீ வா பார்ப்போம். காய்ச்சல் மாதிரி தெரியலையா அம்மாவுக்கு? டாக்டர் போய் பாருங்க. ஏய், பாருங்க பாருங்க, டாக்டர் சீக்கிரம் பாருங்க. ஆ, இன்னைக்கு வந்து கொஞ்சம் பீன்ஸ் தான் இருக்கு. போன வருஷம் வந்து பீன்ஸ் எல்லாம் வந்து அழகா நிறைய பூ வந்தது. ஆனால் காய் பிடிக்கிறப்போ வந்து நல்ல வெயில், அதனால வந்து பெருசாக காய்க்கவே இல்லை, கொஞ்சம் தான் காய்ச்சுது. இந்த வாட்டி வந்து நிறைய காய்ச்சிருக்கு. ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வேண்டியதாக இருக்குது. ரோமா தக்காளியில் வந்து நிறைய காய் பிடிச்சிருக்கு, நல்ல நீளமாக இருக்குது. அந்த சாதாரண தக்காளியில் வந்து ஒன்று மட்டும் இன்னும் கலர் வரப்போகுது, இன்னும் 2 நாளில் நம்ம பறிக்கலாம். அப்புறமா செரி தக்காளியில் வந்து இன்னும் கொஞ்சம் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் வந்து அப்படியே சாலட்லலாம் போட்டு சாப்பிட்றாங்க. நான் வந்து சும்மா நம்ம சமையலுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏதாவது வதக்கிட்டு அரைப்போம்ல, அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் விடலாமான்னு தெரில. மீதியெல்லாம் நல்லா பழுத்திருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து காயாகவே இருக்குது. அதை கொத்தாக பறித்து அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னும் ஒரு பேட்ச் இங்கே காய்ச்சிருக்கு. ஐயோ, களப்புல்ல பறிக்கிறப்போ இதுவும் வந்துச்சு. இந்த புல்லை எடுக்க பார்த்தா இது பக்கத்துலேயே இருந்திருக்கு, நான் கவனிக்கலை. இதுவும் வந்துருச்சு, ஒரு பீட்ரூட். இதில் வந்து இப்போ தான் சின்னதாக காய் பிடிச்சிருக்கு. சே, அப்படியே உள்ளே வச்சு பார்க்க போகிறேன், வருதான்னு தெரியல, ஆனால் தெரியாமல் பிடுங்கிட்டேன். டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி உள்ளே வச்சு பார்ப்போம். 3 மிளகா காய்ச்சிருக்கு, அதையும் அப்படியே பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். பூசணிக்காய் செடியில் வந்து நிறைய பூ பூத்துது. பார்த்தா எல்லாமே வந்து மேல் ஃப்ளாராக தான் இருக்குது. 2 ஃபீமேல் ஃப்ளார் தான் இருக்குது. அதில் வந்து இப்போ நல்ல காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இங்கே இருக்க அந்த பெரிய பூசணிக்காய், இந்த பூசணிக்காய் அழகாக பெருசாகிட்டுருக்கு. 2 காய்ச்சிருந்தது, 1 வந்து கீழே விழுந்துருச்சு. இன்னும் 1 மட்டும்தான் இப்போ இருக்கு அப்போ. ஆனால் நிறைய பூ வந்துட்டே தான் இருக்குது. மற்ற பூசணிக்காய் செடியிலையும் வந்து இப்போ நிறைய பூ வந்திருக்கு, ஆனால் எதுலேயுமே இன்னும் காய் பிடிக்கல. ஆமாம், இங்கே வந்து 2 சின்ன காய் வந்திருக்கு. பூசணிக்காய் முளைக்க போட்டு ஒரு 3 வாரத்துக்கு அப்புறமா தர்பூசணி முளைக்க போட்டோம். அது வந்து இப்போ தான் இந்த ஸ்டேஜ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாகலாம், ஆனால் இப்போ தான் சின்ன சின்னதாக வந்துட்டுருக்கு. கிரேப்ஸ் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெருசாக இருக்குது. ஆனால் வந்து கலர் மாறணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த செடி வந்து ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. இப்போ வந்து நல்ல மழை, இந்த வாரம் ஃபுல்லாக நல்ல மழை பெய்யுது, அதனால் சீக்கிரமாக வளர்ந்துருச்சு. அதனால் லைட்டாக இங்கே கட்டி வைக்க போகிறேன். முன்னாடி வந்து ரிப்பன் வச்சு கட்டினேன், இனி எல்லாத்தையும் எடுத்து மாற்றிட்டு இந்த மாதிரி கயரில் கட்டணும். அப்போ தான் வந்து மக்கி போகும், இல்லைனா வந்து கஷ்டப்படும். இங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங் விட்டு எப்படி அழகாக பிடிச்சி வச்சுருக்கு, ரொம்ப டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கு. இதை மழை பெஞ்சு அந்த தண்ணியெல்லாம் அப்படியே இருக்குது. என்னடா காஸ்டியூம் இது? என்னடா காஸ்டியூம் இது? இந்த வேகாத வெயிலில் உனக்கு இது தேவையா? குளிர்தா? ரொம்ப குளிர்தா? வெயில் அங்கே அடித்து கொளுத்திட்டு குளிர் தான். நல்லா இருக்கே. குவாலிட்டி செக்கில் இதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு அலாண்ட்ரா. இருக்கட்டா அதுக்கு பழுக்கொண்டா தாடா. இந்த பாரு, இங்கே பாரு, காமி. இன்னைக்கு வந்து 2 ப்ளூபெரி மட்டும் தான் பழுத்திருக்கு. கையில் தாடா. ஆனால் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது.
நம்ம தலைகிலோ தப்பாக பண்ணிட்டணும். ஐயோ முன்ன பின்ன சீஸ் போட பார்த்துருந்தா தானே. எப்படி திருப்பட்டா? அதுக்கப்புறமா மேனுவல் எல்லாம் இல்லையே, இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருந்தால் தான் நமக்கு தெரியும். இங்கே ஒன்று, ஆ இங்கே ஒன்று, ஆ இங்கே ஒன்று, ஆஹா இங்கே ஒன்று. சீஸ் போட விட வாங்கிடலாம். ஆனால் சீஸ் யார் வாங்குறது? இதில் என்ன எங்கே போட்டிருக்கு? என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு இங்கே வைப்போம். நம்ம நடுவில் சீஸ் வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு பரிமாறலாம். கரெக்டுங்க. சீஸ் எதுக்கு? டிப்பிங் சாஸு, 2 சட்னி, சமோசா, அதான் சுற்றி சமோசா, ஒரு ரோல வடை, சமோசா, இது 2 சட்னி தூக்கிட்டு. அப்ப 2 கிண்ணமும் 2 இதுவும் நல்ல வேணும் உனக்கு. அதான் வேணும். என் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்கல்ல, அப்புறம் என்ன பண்ணுறது? ஏங்க நந்தன்ட்டு என்னை பற்றி நீங்கள் ஒழுங்காக சொல்லலையோ. இப்போ நமக்கும் நிறைய கிளாக் கிடைக்கும். அது வந்து எல்லாத்தையும் நம்ம தொங்க விடுறது இல்லை, எல்லாம் 2-3 கிளாக்கை பேக் பண்ணி வேறு யாருக்கும் கொடுத்துருவோம். அதான் கொடுத்துருந்தோம் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாட்டா பாய்.